ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது நகை அடகு வைக்கிறீங்க அப்படின்னா ரிசர்வ் வங்கி புதிய ரூல்ஸை பார்த்தா அமல்படுத்தியிருக்காங்க. என்னமான ரூல்ஸை கொண்டு வந்திருக்காங்க, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அதாவது தங்க நகைக்கடன் அடகு வைப்பதில் ரிசர்வ் வங்கி பார்த்தா புதிய ரூல்ஸை கொண்டு வந்திருக்காங்க. அது என்னமான ரூல்ஸ், அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகே, மொதல் ரூல்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, தங்க நகையின் மதிப்பில் 75% தொகை மட்டுமே கடன் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு நகை இருக்குன்னா அந்த நகையோட மொத்த மதிப்பில் 75%க்கான அமௌண்ட்டை உங்களுக்கு கடனாக கொடுக்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து அடமானம் வைக்கும் நகைகளுக்கு உரிய ஆவணங்கள் தர வேண்டும். ஸோ நீங்கள் அடமானம் வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ஏதாச்சும் டாக்குமெண்ட்ஸை நீங்கள் கொடுக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் மூணாவது, வங்கிகள் அல்லது வங்கி அல்லா நிதி நிறுவனங்கள் தங்கத்திற்கான தூய்மை சர்டிஃபிகேட் வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வங்கி அல்லது வங்கி அல்லா நிதி நிறுவனம் இருக்குது அப்படின்னா அந்த தங்கத்துக்கான தூய்மை சர்டிஃபிகேட்டை நீங்கள் கொடுக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு தங்க ஆபரணங்கள் மற்றும் வங்கிகளில் வாங்கிய தங்க நாணயங்களுக்கு மட்டுமே கடன் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தங்க ஆபரணங்கள் மற்றும் வங்கிகளில் வாங்கிய தங்க நாணயங்களுக்கு மட்டுமே கடன் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வெள்ளி பொருட்களுக்கு கடன் வழங்கப்படும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ வெள்ளி சம்மந்தப்பட்ட பொருட்களுக்கும் கடன் கொடுக்கப்படும். ஒரு கிலோவுக்கு குறைவாக உள்ள வெள்ளி நகைகளுக்கு மட்டுமே கடன். ஸோ ஒரு கிலோ கம்மியாக இருக்குன்னா அதுக்கு மட்டும் கடன் வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அடகு வைக்கப்படும் நகைகள் 22 கேரட் தங்கத்தின் விலையில் மட்டுமே மதிப்பிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் அடகு வைக்கிறீங்க அப்படின்னா அந்த தங்கத்தோட மதிப்பு 22 கேரட் தங்கத்தின் விலையில் மட்டுமே மதிப்பீடு செய்யப்படும் அப்படின்றதையும் சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு நகைக்கான முழு தொகையையும் செலுத்தி 7 நாட்களுக்குள் நகைகளை திரும்பி வழங்க வேண்டும். இல்லையெனில் வாடிக்கையாளர்களுக்கு வங்கி நாளுக்கு 5000 ரூபாய் வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு நபர் பார்த்தா நகையை மீட்டு அவங்க ஸோ அதுக்கான அமௌண்ட் எல்லாமே செலுத்திட்டாங்க. அந்த அமௌண்ட் செலுத்தி 7 நாட்களுக்குள்ளே அவங்க நகையை நீங்கள் திரும்பி தரணும். 7 நாட்களுக்கு மேலே போகுது அப்படின்னா ஒவ்வொரு நாட்களுக்குமே அந்த சம்மந்தப்பட்ட கஸ்டமருக்கு 5000 ரூபாய் ஒரு நாளைக்கு நீங்கள் அந்த வங்கி கொடுக்கணும், ஃபைனாக நீங்கள் கொடுக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதுதாங்க உங்களுக்கு ரிசர்வ் வங்கி வெளியிட்டிருக்க தங்க நகை கடனுக்கான ஒரு முக்கிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுதான் உங்களுக்கான மொத்த இன்ஃபர்மேஷன். ஸோ இதில் எந்த அப்டேட் பிடிச்சிருக்க இல்லை அப்படின்றத நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ரிசர்வ் வங்கி தரப்பில் இந்த ஒரு சுற்றறிக்கையை ஸோ நியூஸ் பேப்பரில் வெளியிட்டிருக்காங்க. ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.